வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த ஊடகவியலாளர் திரு உமாபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம்மா. தமிழ்நாடே ரொம்ப விமரிசையா முதல்வரோட பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்கு. அதுக்கு முன்னோட்டமா சில விஷயங்கள் நடந்தது, அதுவும் அரசு பள்ளிகள்ல. முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், விஸ்வநாதன் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பள்ளிக்கூடத்துல நின்று வாடி 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 கைப்படாத சீடி பாட்டுக்கு சூப்பரா டான்ஸ் ஆடி இருக்காரு. நல்லா ஆடினாரா? நல்லா ஆடி இருக்காரு சார். ஒரு பொண்ணோட சேர்ந்து ஆடி இருக்காரு. இதுக்கு முன்ன எந்த மாதிரி அரசு பள்ளிகள்ல இந்த மாதிரிலாம் பண்ணி இருக்காங்களா, இல்ல இப்படி பண்றது சரியா சார்? அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் ஆட்சியில இருந்தது. அப்ப பள்ளிக்கூடங்களே பாதி இடத்துல இல்லை. அப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் டான்ஸ் தெரியாது. இப்போ தெரு தெருக்கு டான்ஸ் ஸ்கூல் வந்துருச்சு. எல்லாம் வீட்டில் டான்ஸ் ஆடுறாங்க, ரீல்ஸ் போடுறாங்க. அப்படிங்கும்போது இப்போ உள்ள காலத்தில் அது ஒரு தேவையான ஒரு விஷயமாயிடுச்சு. பிள்ளைங்களுக்கு இப்போ இருந்தே அதை கொண்டு வந்தால் தான் நாளைக்கு அவங்கள முதல்வர் ஆக்க முடியும். அவங்க நல்லா டான்ஸிங் ஆடி பழகினாங்கன்னா அவர்கள் சின்ன திரைத்துறை ரீல்ஸ் எல்லாம் வரும்போது ரீல்ஸ் பண்ணுறவங்க ஒரு அமைச்சராக வரலாம். இன்னும் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடி சினிமாவில் ஹீரோ ஆகிட்டால் முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த பயிற்சி சின்ன வயசுலேருந்தே கொடுக்கறது நல்லது தான். எப்போவுமே சின்ன வயசுலேருந்து பயிற்சி கொடுத்தா தான் ஒரு ஒரு நல்ல இடத்தை அடைய முடியும் ஒரு இளம் வயதில். அதற்கான ஒரு பயிற்சியாக கூட இருக்கலாம். விஸ்வநாதன் சார் போய் டான்ஸ் ஆடினது, அதுக்கான பயிற்சி இவர் டான்ஸ் மாஸ்டராக இருந்து கொடுத்துட்டு இருக்காரா? இல்லை, அப்படி இல்லைம்மா. குழந்தைகளை உற்சாகப்படுத்துறது தான். ஒருத்தர் டான்ஸ் நல்லா ஆடுவார், அவர் முதலமைச்சர் என்னக்கா இருக்கும்போது நீங்களும் அப்படி இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் ஆகலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்தில் என்ன தலைவர்கள் இருக்காங்களோ அவங்கள பின்பற்றி போனால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். இப்போ அந்த காலத்தில் மகாத்மா காந்தி போல் இருக்கணும்னு, இப்போ மகாத்மா காந்தி போல் இருந்தால் பிச்சை தான் எடுக்கணுன்றது அவங்களுடைய கருத்தாக இருக்குது. ஒன்றும் ஆக முடியாது. இப்போ இந்த காலகட்டத்தில் தலைவர் ஒரு மிகப்பெரும் தலைவராக விஜய் அவர்களை பார்க்குறாங்க. அவர் எப்படி வந்தார், அவரோட வழிமுறை என்ன, அவருடைய வாழ்க்கை முறை என்னன்றதை ஸ்டடி பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி வரலான்றது. அதே மாதிரி பெண்கள் அந்த சில நடிகைகளை பார்க்குறாங்க. இவங்க புரியுதா அவங்களுக்கு? முதல்வருடைய அமைச்சருடைய ரொம்ப நெருக்கமாக இருக்கும்போது அவங்க என்ன படிச்சிருக்காங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. திரைத்துறையில் வந்திருக்காங்க, நல்லா டான்ஸ் ஆடிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. அதன் மூலமாக ஒரு நட்பு கிடைக்குது. அப்போ உங்கள் நண்பரே சிஎம் ஆகிறாரு, உங்கள் நண்பரே அமைச்சர் ஆகிறாரு, உங்கள் நண்பரே பிரதமர் ஆகிறாரு அப்படிங்கும்போது அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்க வேண்டியதான். இன்னொரு அரசு பள்ளியில் கிட்டத்தட்ட 4 மணி நேரமாக சின்ன குழந்தைங்களை வெயிலில் உட்கார வச்சு ஒரு அமைப்பில் உட்கார வச்சுருக்காங்க. ட்ரோன் ஷாட்டில் பார்த்தா அது விஜய் அவர்கள் மூஞ்சி தெரிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு அரசு பள்ளியில் இந்த வெயிலுக்கு நம்மளால் 10 நிமிஷம் வெளியில் நிற்க முடியல. 4 மணி நேரமாக அந்த குழந்தைங்களை உட்கார வச்சது முதல் தப்பு. இன்னொன்று, ஸ்கூலில் கழுத்தில் தாவேக்காவோட துண்டை போட்டுட்டு போய் அரசியல் பிரச்சாரம் பண்ணுறது, போட்டி வைக்கிறேங்கிற பேரில் கண்ணை மூடிட்டு விஜய் அவர்களோட போட்டோவை ஒழுங்கா அடுக்கணுங்கிற மாதிரி காம்படிஷன் வைக்கிறது, இதெல்லாம் ஒரு இதுதானம்மா, ஒரு அறிவு வளர்ச்சிக்கான இதுதானே. இது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு சார் இருக்கட்டும். இப்போ கல்வியில் சிறந்தானே இருக்கு. இதுல என்ன இருக்கு? ஒரு 6 மாசத்துக்கு கல்வின்றது என்னம்மா? படிக்கிறது, ஒரு ஸ்கில்ல கத்துக்கிறது. என்ன ஸ்கில்ல கத்துக்கிறது? அது எதுவா ஒரு ஸ்கில் தானம்மா. வெயில்ல இப்ப அந்த தாங்கும் சக்தி இருந்தா எதையும் தாங்கக்கூடிய. நாளைக்கு இவங்க ஆர்மிக்கு போறாங்கன்னு வைங்க, வெயில்ல இருந்து இந்த தாங்கும் சக்தி சின்ன வயசுலேயே இருக்கு அப்படிங்கும்போது அங்கே போய் எதிரிகளோட போராடுறதுக்கு ஒரு வலிமை சேரும். எதையுமே தப்பாவே கணக்கு போடக்கூடாது. ஸ்கில்ன்றது இப்போ விஜய் முகத்தை அந்த பிள்ளைங்களாம் சேர்ந்து கொண்டாடுறாங்கன்றது ஸ்கில் தானது. என்ன ஸ்கில் சார்? இப்போ நீ சொல்லிக் கொடுக்குறேன்னா, இப்போ நீ இப்போ இதில் அதாவது இந்த 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 பீரியட்லாம் இருக்கும். அது என்ன, இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்னு ஒரு இப்போ இருக்கான்னு தெரியல. அதுலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா ஒரு பேப்பரை எடுத்து வெட்டி சொல்லுவாங்க, கப்பல் மாதிரி வெட்டுன்னு. அந்த கப்பல் மாதிரி வெட்டி அந்த பிள்ளைங்க என்ன, இப்போ நாங்கள்லாம் கப்பல் வெட்டி தான் பழகிருக்கோம், இப்போ கப்பலாக ஓட்டிகிட்டு இருக்கோம். இல்லை, ஸோ அதே மாதிரி தான்மா, அவங்க சொல்லித்தர வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குது. ஒரு டப்பா செய்ய சொல்லுவாங்க, ஒரு மூடி செய்ய சொல்லுவாங்க. அதனால என்ன பிரயோஜனம்? இப்போ நாங்கள் வளர்ந்து வரும்போது எல்லாமே ஆன்லைனில் கிடைக்குது. அப்போ நாங்கள் படித்தது பூரா வேஸ்ட்டாக போகுது. அதே மாதிரி தான் இப்போ இதில் என்னென்னா, தாங்கக்கூடிய சக்தியை வளர்ப்பதோ, க்ரியேட்டிவாக ஒரு உருவத்தை உருவாக்குறது, இதெல்லாம் அவர்களுக்கான ஒரு ஸ்கில் தான். அது சின்ன குழந்தைங்களை அரசியல் பிரச்சாரத்தில் பயன்படுத்தக்கூடாது இல்லை சார்? ஏன், யார் சொன்னா அப்படின்னு? இந்த இப்போ முதலமைச்சர் அதை தான் சொல்கிறேன். தேர்தலுக்கு முன்னாடியே செஞ்சாங்க, இப்போவும் தொடர்ந்து செஞ்சு என்ன பண்ணாங்க? தேர்தலுக்கு முன்னாடி செஞ்சாங்கன்றீங்க, அது யார் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஒன்றும் எடுக்கல. அப்போ சட்டப்படி அது கரெக்டுன்னு தான் அர்த்தம். அப்போ எல்லாரும் சந்தேகப்படுற மாதிரி முழுக்க ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கண்ட்ரோல்ல தான் விஜய் இருக்காரு. இல்லைம்மா, அதாவது இதுக்கெல்லாம் பிஜேபி ஏமா இருக்கிறீங்க? இல்ல, வழக்கமா அவங்க என்ன பண்ணாலும் தான் எலெக்ஷன் கமிஷன் கண்டுக்காது. அந்த மாதிரி இவர் பண்ணதே கண்டுக்கல. அப்போ சில பேர் பண்றத சில பேர் கண்டுக்க மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அது இன்னொருத்தர் கண்டுக்குவாங்க.
புரியுதா? ஒரே ஆளாக தான் இருக்கும். பட் ஒரு சில பேர் அதை கண்டுக்க மாட்டாங்க. இப்போ ஒரே ஆம்பளை பையனாக இருப்பான், அவனை அந்த வீட்டில் கண்டுக்கவே மாட்டாங்க. அவன் எத்தனை மணிக்கு போகிறான் வரான்னு. இப்போ ஒரே பொம்பளை பிள்ளையாக இருக்கும், அது போகும் நைட்டு கோரா ஃபுட்டில் போய் சாப்பிடும், 3 மணிக்கு வரும், என் பொண்ணு போய் சாப்பிட்டு வர்றா பசிக்குது போல் அப்படின்ற ஃபேமிலி இருப்பாங்க. அதே இது இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா மாமியார் வந்து ஏதோ ஒரு இதோட நிற்கும் 3 மணிக்கு வந்துச்சுன்னா. ஸோ அப்படி ஒரே ஆளையே வந்து பல்வேறு நபர்கள் பல்வேறு ரூபத்தில் பார்ப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஒரே ஆள் தான். புரியுதா? அந்த பொண்ணை அவங்க தாய் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, புருஷன் ஒரு மாதிரி பார்ப்பான், மாமியார் ஒரு மாதிரி பார்க்க, பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க, எதிர்த்த வீட்டுக்காரன் ஒரு மாதிரி பார்ப்பான். இப்படி வந்து பார்வைகள் மாறும், ஆனால் ஆள் ஒன்று தான். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி தான் இதெல்லாம். நீங்கள் உங்கள் பார்வையில் நீங்கள் பார்க்குறீங்க, தப்பாக பார்க்குறீங்க, நான் தப்பாக பார்க்குறேன். அப்படி இருக்கு. அவங்க வந்து என்ன உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா அதுதான் சரின்னு தெரியுது. நம்ம என்ன ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்களோ, இப்போ உங்களுக்கு மகாத்மா காந்தி தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அது நீங்கள் அப்படி தான் நம்புவீங்க. வேறு யார் சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க, மகாத்மா காந்தி தாங்க வாங்கி கொடுத்தாரு யாருங்கன்னு. ஆனால் அதே தப்பு அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. இன்னொருத்தர் பார்வையில் வந்து பார்த்தா வேறு மாதிரி தெரியும். நேதாஜி தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. நேதாஜி யார் யாரெல்லாம் பண்ணாங்க, யார் யார் துப்பாக்குன்னு தெரியும். இப்போ பிஜேபிக்காரன் பார்த்தீங்கன்னா சாவர்கர் தான் வாங்கி கொடுத்தாருந்தாங்க. ஸோ அப்போ இதில் எது உண்மை, எது உண்மைன்னு எப்படி நீங்கள் ஃபைனல் பண்ணுவீங்க? நீங்கள் சொல்கிறது அவன் ஏற்றுக்க மாட்டான், அவன் சொல்கிறது நீங்கள் ஏற்றுக்க போகிறதில்ல. அப்போ சுதந்திரம் வந்துருச்சா, ஜாலியாக இருக்கம்மா, கோரா ஃபுட்டில் போய் நைட்டு சாப்பிட்றோமா, ஈசிஆர் பக்கம் போய் சுற்றுறோமா, ஜாலியாக சனிங்க பாண்டிச்சேரி போகிறோமா அப்படின்னு அப்படியே ஜாலியாக இருக்கும், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவாங்க. சுதந்திரம் வந்துச்சு என்ஜாய் பண்ணுங்கன்ற மாதிரி. அவ்வளோதான். இது யார் வாங்கி கொடுத்தாரு, என்ன போராட்டம் பண்ணாரு அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. அதே மாதிரி தான் விஜய் அண்ணா வந்து ஆட்சிக்கு வந்துட்டார். அவர் எப்படி வந்தார் என்ன வந்தார்ல, அவர் முதலமைச்சர் ஆகிட்டார். அவ்வளோதான். அதை போய் சின்ன பிள்ளைங்களை இது பண்ணுறாரு ஏமாத்துறாருன்ற மாதிரியான அவரை பற்றி தவறான இதை நீங்கள் பரப்பாதீங்க. காட்ட மாட்டாங்கன்னு சொல்ல, திருப்ப மாட்டாங்கன்னா கேமராமேன் கோச்சுக்கு வரல, அது 10 கேமரா அது ஃபிக்ஸடில் இருக்கும், அதை கட் பண்ணி எடிட்டர் வந்து அதை கட் பண்ணிடுவார். எதனால அப்படி பண்றாங்க சார்? விஜய் அண்ணாக்கு பயமா? விஜய் அண்ணாக்கு பயம் இல்லைம்மா, எதுக்கு தேவையில்லாமல் இவங்க பேசிட்டு இருக்காங்க. அவர் தான் ஜெயிச்சிட்டாரு, அவர் பேசுறதை கேட்டு பேசாம உட்கார வேண்டியதானே. கேள்வி கேட்க தானே சார் எதிர்கட்சி வச்சிருக்காங்க. அப்படி யாரும் மக்கள் எதிர்கட்சி ஆகணும்னு ஓட்டு போடல. ஓட்டு போட்டது நான் போடலன்றதுனால இவங்க எதிர்கட்சி ஆகிட்டாங்க. அப்படித்தானே? முக ஸ்டாலின் அவர்கள் சிஎம் ஆகணும்னு தான் நின்னாரு, ஆனால் மக்கள் ஓட்டு போட்டதுனால அவர் தோத்துட்டாரு. போடலன்றதுனால தோத்துட்டாரு. உதயநிதி போட்டதுனால அவர் எதிர்கட்சி தலைவர் ஆகிட்டார். எதிர்கட்சி தலைவர் ஆகணும்னு நிற்கல இல்லை. புரியுதா உங்களுக்கு? இப்போ பிள்ளைங்கள்லாம் போய் வெள்ளிக்கிழமை அந்த காலத்தில், இப்போ யாரும் போகிறதில்ல, கோயிலில் போய் உருண்டு உருண்டு வேண்டுவாங்க, விளக்கு ஏற்றி எல்லாம் இது பண்ணுவாங்க. ஆனால் வந்து நடக்கிறது வேறையாக இருக்கும், அவங்க வேண்டுதல் வேறையாக இருக்கும், நடக்கிறது வேறையாக இருக்கும். அதை ஏற்றிக்கிட்டு தான் அவங்க வாழ்க்கை போயிட்டுருக்கும். ஆனால் அவங்க இதுதான் வேணும்னு வேண்ட மாட்டாங்க, இதுதான் வேணும்னு வேண்டுவாங்க. ஆனால் அவங்களுக்கு நேர்மாறாக எதாவது நடந்துடும், அப்படி வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து நான் வந்து எதிர்கட்சி தாங்க நிற்கிறேன், அந்த டைம் சிஎம் கிடையாது, எதிர்கட்சி தலைவர் ஆகணும் நின்னாரா? அப்படி நிக்கல. பட் ஜனநாயகம்னு ஒண்ணு இருக்குல்ல, ஆளுங்கட்சியும் பேசுறாங்க எதிர்கட்சியும் பேசுறாங்க. ஒளிபரப்புனா ஜனநாயகம் எங்க இருக்கு? எதுல இருக்குல்ல? இந்த நாட்டுல ஜனநாயக நாடு தானே சார் இது. அப்படியா? ஆமா, சரி சரி, அப்படிதானே சொல்லிக்கிறாங்க. வெளிநாடுகள்ல போனாலும் சரி, இங்கேயுமே நம்ம முதல்வர் கூட கடைசியா நடிச்ச படம் கூட ஜனநாயகன் தான் படம் நடிச்சு. அது முதல்வர் ஜனநாயகன், அவர் நாயகனா இருக்கலாம், ஆனா ஜனநாயகனே ஜனநாயகத்தை ஃபாலோ பண்ணலன்னா எப்படி சார்? அவர் இல்லை, அவர் தான் ஜனநாயகன்றப்ப அவர் எல்லாம் அவர் செய்யறது தான் உண்மையான இதுதான் ஜனநாயகம்னு அர்த்தம். அவங்களுக்கு மட்டும் ஜனநாயகம்? அவங்களுக்கு எல்லாருக்கும் அதுதான். அவர் தானே ஜனநாயகன் ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. இப்போ அவர் இப்போ டிரைவர்னு ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, அவர் ஓட்டுறது தானே வண்டி, நீங்களும் போய் கூட ஸ்டேரிங் பிடிச்சா ஓட்ட முடியும். அவர் எங்கேயாவது ஓட்டி கொண்டு மரத்துல விட மாட்டாரு. அது இப்போ மோதிட்டாரா? இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உட்காந்து நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். அப்படியே மோதினாலும் போய் சேர்ந்துட வேண்டியது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நல்ல டிரைவரே ஆக்சிடென்ட் ஆகி சாகிறது இல்லையா? அது என்னமோ சரி, ஓட்ட தெரியாத டிரைவர் கிட்ட கொடுத்தா அப்படிதான் ஆகும். அண்டு சட்டமன்றத்தில் நிறைய கேள்விகள் கேட்கப்படுது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பற்றியும் எல்லாத்தையும் கேள்வி கேட்டால் நிஜ முதல்வர் வாயே திறக்க மாட்டேங்கிறாரு. நிழல் முதல்வர்னு சொல்லப்படுற ஒரு ஆளு எல்லாத்துக்கும் எழுந்து பதில் சொல்றாரு. யார் அவரு? ஆதவர்ஜுனா அவர்கள். அவர் அமைச்சர் தானுமா?
எப்படியோ உங்களுக்கு பதில் தானே கேட்குறீங்க. பொதுப்பணித்துறை அமைச்சர் தான் அவரு. ஆனா இருக்கட்டும். காவல்துறை யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு சார்? இல்ல அது ஏன் அவர் சொல்லக்கூடாதுன்னா சட்டத்துல இடம் இல்லையே. முதல்வர் ஏன் பேசவே மாட்டேங்கிறதுங்கிறத அவர் கேள்வி. பேசணுன்ற அவசியம், வாய் இருக்குன்றதுக்காக பேசணுன்ற அவசியம் கிடையாது. மேடையில ஏறினா வாய் இருக்குன்னு இஷ்டத்துக்கு பேசுறாருல சார். அது மேடையில பேசுவாருமா, சட்டசபையில பேச வேண்டிய அவசியம் இல்லைல்ல. வாயில வந்துருங்கிறாரு மேடையில ஏறினா. அதுதான் அவர் வந்து இங்க சட்டசபை வாயில வரமாட்டேங்குது. சட்டசபையை பொறுத்த அளவுக்கு இப்படி அவர் பேசி ஆகணும்னா சட்டம் இல்லை, பதில் சொல்லி ஆகணும்னு இருக்கு. அதை எழுதி காட்டுவார், அதை வேணா செய்கையில காட்டலாம், இல்லைன்னா புரியுற மாதிரி. இப்போ மொழின்றது என்ன, ஒருத்தங்களுக்கு நம்ம நினைக்கிறத கன்வே பண்றது மொழி. அதை வந்து இப்போ கையில செய்கை காட்டுறீங்க, அங்க அந்த இப்படி பக்கம் நான் கேட்குறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அப்போ சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்கன்னு தெரியுது. அப்புறம் இதுக்கு மேல என்ன வேணும்? அதுதான் பேசவே தேவையில்லை. புரியல அப்படிங்கும்போது சொல்லலாம், புரியுது அப்படிங்கும்போது ரைட் ஓகே அப்படின்னு, அவ்வளோதான். சட்டமன்றத்துக்கு வந்துட்டு மூஞ்சி இப்படி என்ன ஏன்டா இங்க கூட்டு வந்தீங்கன்ற மாதிரி வச்சுட்டு இருக்கிறதுக்கு லீவ் போட்டு வீட்டுல உட்காரலாமே சார்? அப்படிலாம் அவர் உட்காரலாமா? அவர் எல்லாத்தையும் கூர்ந்து கவனிக்கிறாரு. நீங்களா அவரை வந்து ஏளனப்படுத்தி அவரை வந்து குறை சொல்லியே இப்படி பழகி, அவர் வந்து எல்லாத்தையும் கூர்ந்து இப்படி பார்த்துட்டு இருக்காரு, கான்சென்ட்ரேட் பண்றாரு, எல்லாத்தையும் உள்ள வாங்குறாரு. சரி, வாங்கி டேட்டா ரெடி பண்ணிட்டு அப்புறம் அடிப்பார் பாருங்க. ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு ஸ்டேஜ்ல பேசுவாரா சார்? ஸ்டேஜ்ல இல்லை, இங்கேயே பேசுவார். சட்டமன்றத்துல தவறாயிடக்கூடாதுன்னு இருக்கா அவர் பேசாம இருக்காரு. தவறாயிட்டா ட்ரோல் ஆயிருவோன்னு பயப்படுறாரு இருக்காரு. எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு 2-3 கூட்டத்தொடர் முடிஞ்ச உடனே என்ன அடிக்கிறாருன்னு பாருங்க. என்ன அடிக்கிறாரு மேய்வார். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா சார்? இருக்கு, நிச்சயமா பேசுவார். நீங்க பாருங்க, இன்னொரு ஒரு 2 மாசம், 2 மாசம் இல்லை, இந்த ஒரு 3 சட்டசபை கூட்டத்தொடர் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இறங்கி சினிமா டைலாக் மாதிரி அடிப்பார், தெரிச்சு ஓடணும். ஸ்டேஜ்ல நேத்து முத நாள் கூட்டத்தொடர்ல எந்திரிச்சு இந்த பேப்பரை பிடிச்சி பேசுறாரு சார். அதுல அந்த ஸ்டேஜ்ல பார்த்த ஃபோர்ஸோ எதுவுமே இல்லை, மேனரிசமும் இல்லை. சட்டசபை எல்லா இடத்துலயும் அப்படி இருக்க முடியாதுல்லம்மா. இப்போ நீங்கள் வீட்டில் பேசுகிற மாதிரி ஆஃபீஸில் பேசுவீங்களா? ஆஃபீஸில் பேசுகிற மாதிரி அடுத்த இடத்துல பேசுவீங்களா? டீ கடையில் இல்லை, இங்கேனா இவ்வளோதான் சவுண்டு, அங்கேனா அவ்வளோதான் சவுண்டு அப்படின்னு இருக்குல்ல. அது மாதிரி தான் ஒரு முதலமைச்சரை இவ்வளோ தூரம் நீங்கள் ஏளனமாக சொல்லாதீங்க. அவரை வந்து அவருடைய இதில் அவர் இருக்காரு, வீட்டில் இருக்கிற மாதிரி அவர் இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இப்போ நாளைக்கு சாப்பிடுவாரு, 2 இட்லி தான் சாப்பிடுவார் அவர். இப்போ நீங்கள் வந்து 6 இட்லி சாப்பிடுவீங்க, அதுக்காக என்னங்க அவர் சாப்பிட்றாரு, இவரெல்லாம் மனுஷனாங்க, 1.5 இட்லி சாப்பிட்டு இல்ல அவர் 4 டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து தலைமைச் செயலகத்துல உட்காந்து சாப்பிடுவார் சார். 2 இட்லி சாப்பிட மாட்டாரு. 2 இட்லி தான் இருக்கும் அதுல. இல்ல சோறு பீட்ரூட் கூட்ல அது மத்தியானத்துக்கு, காலையில சொல்றேன். அதனால அதை குறை சொல்ல முடியாது. அவர் அவ்வளவுதான் சாப்பிடுவாருன்னா அவ்வளவுதான். அது அவர் பேசுவார். இனிமே தான் அவர் தமிழக பிரச்சனையை பற்றிலாம் இனிமே தான் அலற விடுவார் பாருங்க. யாரோ தமிழக பிரச்சனை பற்றி அவர் யார் மோடி அலற விட்டுருவாரா? அவர் பேசுறது எல்லாம் அலறாங்களா இல்லையான்னு பாருங்க. பேசாம இருக்கிறதுனால தான் சார் எல்லாரும் அலறாங்க. ஐயா என்னன்னா, நீங்க வந்து காலத்துக்கு இப்படி பழகிட்டீங்க, இப்படி பேசி கேட்டு பழகிட்டீங்க. இப்ப புதுமையான ஒரு முதல்வராக இருக்கிறதுனால உங்களால ஜீரணிக்க முடியல. ஓட்டு விஜய் மாமா ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுக்காக பேச மாட்டாரு. அதை பார்த்து எல்லாருக்கும் இதா இருக்கு இல்லையா? அது அவர் மேல உள்ள தப்பு இல்லையா சார்? அவர் மேல அவரோட ஸ்டைல்ல அவர் போயிட்டு இருக்காரு. இது என்ன புதுமை? எனக்கு ஒன்றும் புரியல. புதுமை இல்லம்மா, அவங்க நம்ம ஸ்டைலுக்கு அவங்க வர முடியாதுல்ல. நீங்க எதிர்பார்க்குற மாதிரி அவர் மாற முடியாது. அவர் எப்படி இருக்கிறாரோ நீங்க தான் ஓட்டு போடல, நீங்களாம் கேட்கவே கூடாது. ஆக்சுவலா நீங்க பேட்டியே எடுக்கக்கூடாது, முதல்ல இந்த ஊர்லயே இருக்கக்கூடாது. நீங்களாம் ஓட்டே போடல. ஓட்டு போட்டு கேரளாவுக்கு போய் கொஞ்ச நாள் செட்டில் ஆகிட்டு 5 வருஷம் கழிச்சு தான் வரணும். இருந்தாலும் ஜனநாயகத்தில் இப்போ பாருங்க, ஓட்டு போடாதவங்க நீங்களாம் கேள்வி கேட்குறீங்க அப்படிங்கும்போது அதுதான் ஜனநாயகம். இவ்வளோ தூரம் உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. ஆமாம், எதிர்கட்சிக்காரங்களை சட்டமன்றத்துக்குள்ளே அலோவ் பண்ணுறதே ஜனநாயகம். ஆமாம், அதே பெரிய தான். மேலெல்லாம் கொண்டு கட்டால் தூக்கி வெளியே போட்டுருவாங்க. யாரை? சரி, சட்டசபையில் இருக்கவங்கள தான், எதிர்கட்சியில். இப்போ அதெல்லாம் பண்ணுறது இல்லைன்றது அது ஜனநாயகத்துக்கூட ஒரு பெரிய வெற்றி தான். தூக்கி போடலை, அது வரைக்கும் வெற்றிங்கிறீங்க. ஓகே சார்.